அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கிற உலகம் நாடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் நாடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பிரைஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2026 வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 முதல் சில வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதம் சத்துருவானவன் உங்களுக்கு விரோதமாக எப்பக்கத்தில் நெருக்கத்தை கொடுக்க நினைத்தாலும் நீங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைவதில்லை, மன முறிவு அடைகிறதில்லை. எப்படிப்பட்ட துன்பத்தை அவன் கொடுக்க நினைத்தாலும் நீங்கள் கைவிடப்படுகிறதில்லை. அந்த துன்பம் உங்களை மேற்கொள்ளாது. உங்களை சத்துரு எந்த விதத்தில் கீழே தள்ள நினைத்தாலும் நீங்கள் கீழே விழுவதில்லை, மடிந்து போகிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் உங்கள் சரீரத்தில் இருக்கிறபடியினாலே உங்கள் சரீரத்தை சத்துரு ஒருபோதும் தொட முடியாது. உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் சத்துரு தொட முடியாது. உங்கள் ஜீவியத்தை ஒருபோதும் சத்துரு தொட முடியாது. பிரியமானவர்களே, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 7வது வசனத்தில் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம் கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நெருக்கப்படுவதில்லை, மன முறிவு அடைகிறதில்லை, கீழே தள்ளப்படுவதில்லை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக கருதுகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிகிற அறிவு வருகிற வரையும் உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் மிகவும் மனமகிழ்ச்சியோடு களிப்போடு மனரம்யமாக அவர் ஒரு ஆடம்பரமான ஐஸ்வர்யமான மனரம்யமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு எந்த விதத்திலும் உபத்திரம் வந்ததில்லை. பிரியமானவர்களே,
என்றைக்கு அவர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை அடைந்தாரோ அன்றிலிருந்து இந்த உலகத்தில் பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான மன முறிவுகள், பலவிதமான கைவிடப்படுதல், பலவித உபத்திரவத்தையும் அவர் அனுபவித்தார். அவர் சொல்கிறதான வார்த்தை 17வது வசனத்தில், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த ஒரு காரியமும் அவைகள் அநித்தியமானவைகள், அழிந்து போகிறவைகள், அவைகள் நமக்கு நித்தியமானவைகள் அல்ல என்று அவர் சொல்கிறதான காரியம் நமக்கு நித்தியமானது பரலோகத்தில் இருக்கிறது. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்கும் என்று சொல்லி பூமிக்குரியவைகளை அல்ல பரலோகத்துக்குரியவைகளை அவர் நாடுகிறார். அநித்தியமானவைகளை அல்ல அழியாத நித்தியமானவைகளை நாடுகிறார். அதை குறித்து, அந்த சந்தோஷத்தை குறித்து மனமகிழ்ச்சியோடு இந்த வார்த்தையை எழுதுகின்றார். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கைவிடப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்று தைரியமாக அவர் சொல்கிறதை, விசுவாசத்தோடு சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 52வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்ட எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவரை ஒரு நாள் பழுகி பெருகும்படி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். சிறையில் இருந்த யோசேப்பு சிங்கார வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் சிங்காசனத்தில் அவரை உட்கார வைத்து அழகு பார்த்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி சிங்காரத்தை அனுபவிக்கும்படியாய், சிங்காசனத்தில் நீங்கள் உட்காரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவும் அதிகமான கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு கொண்டு வரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சிங்காரமான ஒரு வாழ்க்கையை, சிங்காசனத்தில் உட்கார ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை திருப்புவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம், யோசேப்பினுடைய சிறையிருப்பை மாற்றி சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவர் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல், எப்பக்கம் அவமானப்படுத்தப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் பலவிதமான துரோகங்களை அவர் அனுபவித்தும் அவைகள் ஒன்றும் அவைகளை மேற்கொள்ளாமல் அவரை கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்தது போல ஒரு நாள் வரும், உங்களையும் கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவேன், சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆம், எந்த மனமுறிவும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆம், எந்த துன்பமும் உங்களை மேற்கொள்வதில்லை. எந்த சத்துருவும் உங்களை விழத்தள்ளுவதில்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அதிகமான நித்திய கன மகிமையை நினைத்து அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.